ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவி டிடிஎஸ். உங்ககிட்ட இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே எல்லா தேர்தல்லையுமே சில தொகுதிகள் யாருக்கு வாக்களிக்கிறதோ அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க அப்படிங்கிற சில தொகுதிகள் இருக்குது. நான் என்கிட்ட இருக்கக்கூடிய 1954 நான் விக்கிபீடியாவிலேருந்து ஃபிகர்ஸ் எடுக்கிறவங்க இல்லை, புத்தகங்களாக வெளிவந்த டீட்டெயில்ஸ்லேருந்து சரிபார்த்து கொண்டு உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன். வந்தவாசி பொறுத்த வரைக்கும், அதாவது அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. நான் 1977 எடுத்திருக்கேன். ஏன்னா 54 எடுத்து பிரயோஜனம் இல்லை. 77க்கு அப்புறம் தான் இது கிளியர் பைப்போலர் ஆச்சு. திமுக அதிமுகங்கிற பைப்போலர் ஆச்சு. அதனால 77 2021 வரைக்குமான தகவல்களை வச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்தவாசி 2016 மட்டும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுச்சுங்கிறத தவிர 77 தொடர்ந்து அது யாருக்கு வாக்களிச்சதோ அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடைத்தேர்தலை விட்டுருங்க, இந்த பட்டி அரசியலை விட்டுருங்க. இந்த பட்டி அரசியலுக்கு பழகி போய் 2 இடைத்தேர்தலையும் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய், 20,000 அப்புறம் லெஸ் ஒரு 15-20 நாளைக்கு நாய்க்கறி இதெல்லாம் சாப்பிட்டவங்க திமுகவுக்கே ஓட்டு போடலாம் என்றாலும், ஈரோடு கிழக்கு கண்டினியூஸாக அது எங்கே ஓட்டு போடுதோ அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அது நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி ஆரணி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ஆரணியை பொறுத்த வரைக்கும் அங்கே அதே மாதிரியே யாருக்கு அவங்க ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் 1977 காங்கிரஸ் நின்ற தொகுதி. அதே மாதிரி 2011 திமுக அங்கே நிற்கலை, அதிமுக அங்கே நிற்கலை. ஆனாலும் கூட்டணி கட்சி தான் இருந்தது என்றாலும் ஆரணியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி காங்கேயம் ரொம்ப பர்ஃபெக்டாக எங்கேயுமே பிசுறு இல்லாமல் காங்கேயம் யாருக்கு ஓட்டு போடுதோ, இன்ஃபேக்ட் வாக்கு வித்தியாசம் கூட ஒரு 2 தேர்தலில் தான் அது 7,000 வாக்குகள் கம்மியாக கொடுத்துருந்தது ஒழிய மற்றபடி 11,000 12,000 கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதி. பூந்தமல்லி அதே மாதிரி. பூந்தமல்லி 89க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சி ஆஃப் சட்டமன்றம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அங்கேயும் இதே மாதிரியே எந்த குழப்பமும் இல்லாமல். விருகம்பாக்கம் தொடர்ந்து யாருக்கு அது ஓட்டு போட்டிருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருந்தது. இது இப்போ மற்ற மாநிலம், இப்போ கர்நாடகாலேயோ அல்லது கேரளாக்கோ நீங்கள் போனீங்கன்னா மாற்றி மாற்றி ஓட்டு போடுறவங்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. 2 முறை எம்ஜிஆர் அவர்களுக்கும் 2 முறை ஜெயலலிதா அம்மாவுக்கும் கண்டினியூஸாக இன்கம்பன்சியை மீறி ஓட்டு போட்டதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த டீட்டெயில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக புரியும். அருப்புக்கோட்டை அதே மாதிரியே 2016 மட்டும்தான் ஸ்லிப் ஆச்சு. திமுக ஓட்டு போட்டுச்ச ஒழிய மற்றபடி அது யாருக்கு ஓட்டு போட்டுதோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் ஆற்காடு 2016 ஸ்லிப் ஆகுது. ஆனால் மற்ற இடத்துலலாம் மற்ற தேர்தலெல்லாம் கரெக்டாக ஓட்டு போடுது, மேசிவாக ஓட்டு போடுது. மார்ஜின் நல்ல மார்ஜினாக இருக்குது. அந்த 2016 கூட 5,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அங்கே திமுக வெற்றி பெற்றது. திருவள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் 2016 ஸ்லிப் ஆச்சு. அதே மாதிரி திருக்கோவிலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் 2016 ஸ்லிப் ஆச்சு. திருக்கோவிலூர் 1989க்கு அப்புறம் ஒரு தொகுதியாக மாறிச்சு, 77 இல்லை. கள்ளக்குறிச்சி அதே மாதிரி. ஆனால் அது 2021 தான் ஸ்லிப் ஆச்சு. 2021 அது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டதாக என்கிட்ட தரவு இருக்குது. தரவு தப்பாக இருந்தால் நான் பேசுகிறது தப்பு. கடைசியாக இன்னொரு 5 தொகுதியை பற்றி மட்டும் பேசுகிறேன். தேவிஸ்ரீ ஸ்ரீராம்லாம் கிட்டத்தட்ட 54 தொகுதிகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏறந்தேரில் வந்திருக்குங்கிறத சொல்லுவார். நான் ரொம்பவும் கிறிஸ்பாக ஒரு தேர்தலில் தான் தோத்தாங்கங்கிற மட்டும் கணக்கில் தவறாக ஓட்டு போட்டாங்கங்கிறத தவிர வேறு எதையும் நான் கணக்கில் எடுத்துக்கல. சோழவந்தானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1980 தான் தப்பு பண்ணிச்சு. அதுவும் 465 வாக்கு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸுக்கு அந்த டைமில் ஓட்டு போட்டுருச்சு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். ஆலங்குடியும் அதே மாதிரி தான் 2016 மட்டும்தான் ஸ்லிப் ஆச்சு, மற்ற எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக கொடுத்தது. நாமக்கல் இன்னி வரைக்கும் தவறாக ஓட்டு போட்டதே இல்லை. தவறாக ஓட்டு போட்டது இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாருக்கு அவங்க ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில். வேடசந்தூர் அதே மாதிரி தான், யார் அங்கே ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இதில் வருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில். ஸ்ரீபெரும்புத்தூர் 1980 மட்டும் தப்பு பண்ணிச்சு. உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, திரும்பி ஆட்சி நடக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் 9,000 வாக்கு வித்தியாசத்தில் அப்போ காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு தேர்தலை தவிர தொடர்ந்து ஸ்ரீபெரும்புத்தூர் கரெக்டான ரிசல்ட்டை கொடுத்துட்டு சட்டசபையை பொறுத்த வரைக்கும். ராமநாதபுரம் 2011 தப்பு பண்ணிச்சு. 2011
அங்கே எம்எம்கே நின்றாங்க. ஒரு 15,800 வாக்கு வித்தியாசத்தில் அந்த கூட்டணியில் அவங்க தோக்குறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் அதனால் ஆட்சி அமைச்சது உங்களுக்கு தெரியும் அதிமுக கூட்டணி. ஸோ இந்த தொகுதிகள் பேரெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்தது காரணம், இந்த இடத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும் அனலைஸ் பண்ணால் தமிழ்நாட்டில் யார் வெற்றி பெறுவாங்கங்கிறத சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொகுதி. உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்.